ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது விதமான வீடியோ பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல. ஒரு ஹால் வீடியோ பார்க்க போறோம். நான் இப்போ வாங்குன திங்ஸ் இல்ல. ஒரு 1 மாசமா இல்ல. ஒரு 2 மாசமா வாங்குன திங்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஹால் வீடியோவா காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நெறைய திங்ஸ்லாம் இல்ல. கொஞ்சம் திங்ஸ் தான். கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ முடிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் போனோம். நானும் என் அம்மாவும் ஷாப்பிங் போனோம். அப்போ வாங்குன திங்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக். நல்லா பெருசா இருக்குல்ல. ஒரு டோட் பேக்கு. நான் வந்து எங்க அம்மா கடைசியா ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணி நான் 3rd, 4th படிக்கும்போது பார்த்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ! வயசாயிடுச்சு. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க அம்மா பேக் யூஸ் பண்ணி பார்த்தது. எனக்கு எங்க அம்மா பார்த்துட்டு இது வாங்கிக்கலாமான்னு கேட்டாங்க. சரி வாங்கிக்கோ அப்படி சொல்லியாச்சு. என் காசு இல்ல, எங்க அம்மா காசு தான். சூப்பரா இருக்கு பேகு. ஈஸி பைல தான் வாங்கினது. காஸ்ட் வந்து 599. வந்து நல்லா பெரிய ஸ்பேஸா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜிப் பேக் டன். நெக்ஸ்ட் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ அது ஒழுங்கா வியூஸ் போல நிறைய பேர் பார்க்கல. அதனால நான் வந்து என்னோட ஷார்ட்ஸ்ல போட்டிருந்ததையும் நான் இதுலயே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபோன் கேஸ் வாங்கினேன் என் ஃபோனுக்காக. ஒரு இன்ஸ்டா பேஜ்ல தான் வாங்கினேன். ஆக்சுவலா நான் சிலிகான் டைப்ல இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இது பிளாஸ்டிக் டைப்ல இருக்கு. அதனால எனக்கு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எப்படி நல்லா இருக்கா என்னன்னு. ஹேர் க்ரோத் சீரம். ஆக்சுவலா எனக்கு நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கட் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ வந்து முடி லென்த்தா வேணும்னு ஆசையா இருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரம் வளர்க்கலான்னு பேரனோட்டமி ஹேர் சீரம் வாங்கி யூஸ் பண்ணேன். ஒரு பாட்டில் நான் காலி பண்ணிட்டேன். ஆக்சுவலி குட்டி குட்டி முடி வளர்ந்துருக்கு. இது அதனால வளர்ந்ததா இல்லை என்னோட நேச்சுரல் ஹேரான்னு தெரில. ஏன்னா அவங்க 60 days யூஸ் பண்ண சொன்னாங்க. நான் இப்போ கொஞ்சம் நடுவுல யூஸ் பண்ணாம விட்டுட்டேன். இங்க தெரியுதா உங்களுக்கு குட்டி குட்டி ஹேரு வந்திருக்கு. பார்க்கலாம். இந்த பாட்டிலும் ஃபுல்லா காலியான அதுக்கப்புறம் ஏதாச்சும் விசிபிளா ரிசல்ட் தெரியுதான்னு சொல்றேன். நான் ஏறி இறங்காத கடை இல்லை. ட்ரெண்ட்ஸ் போனேன், ஜூடியோ போனேன், ஈஸி பை போனேன், அன்லிமிட்டெட் போனேன், இன்னொரு கடை ஏதோ போனேன். ஐயோ கடை பேர் மறந்துருச்சு. ஸ்டைலன் யூனியன். இத்தனை கடை போனேன். இது எதுலயுமே நான் போய் தேடின பேண்ட் இல்லை. ஆக்சுவலா நான் வந்து ஒரு பெல் பேண்ட் தான் தேடிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு வந்து அது ட்ரெண்ட்ஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. எங்க ஊரு ட்ரெண்ட்ஸ்ல அது இல்லவே இல்லை. சரி மத்த கடைக்கு போலான்னா அங்க போனா எனக்கு ஸ்டைலண்ட் யூனியன்ல கிடைச்சது அந்த பேண்ட். ஆனா என்னன்னா காலுக்கு கீழே ஸ்லிட் வந்துருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபார்மலா வேணும் பேண்ட். ஆனா நான் அதை எப்படி போட்டு போக முடியும்? அதனால வாங்க முடியாம போச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் கடையில அது தெரியும்னா சொல்லுங்க. இல்ல யாராச்சும் தர்மபுரியில இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னா அது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் போய் வாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த பேண்ட் வாங்க போன இடத்துல எனக்கு நான் ஒரு மூடி மட்டும் வாங்கி ஆட்டையை போட்டு வந்துட்டேன் எங்க அம்மா கிட்ட கேட்டு. திஸ் ஒன் எவ்ரிடே மூட். ஆக்சுவலா செம்ம சாஃப்டா இருக்கு குவாலிட்டி. அன்லிமிட்டெட்ல வந்து ஏதோ ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. அதுல வாங்கினேன். இதுல எழுதிட்டு பாருங்க. ஆக்சுவலா இதுல எழுதிருக்கு இது ரன்னிங். இந்த கீழே இருக்கிற வேர்டு என்னது BATEA என்ன எனக்கு புரியல. இது மட்டும் என்ன வேர்டுன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. ரன்னிங் டேஷ் இஸ் மை கார்டியோ. நமக்கு ஏத்த டிஷர்ட்டா போயிடுச்சா அதனால வாங்கிட்டேன். இது ஆக்சுவலா அன்லிமிட்டெட்ல ஏதோ ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 550. ஆனா வாங்கினது 400க்கு. மை ஃபேவரட். ஜூடியோ எனக்கு பிடிச்ச முக்கியமான காரணமே அவங்களோட ஃபிளாட்ஸ் தான். அவங்க கிட்ட ஃபிளாட்ஸ் சூப்பரா இருக்கும். இப்போ போய் பார்த்தா ஒரு கலெக்ஷனுமே எனக்கு பிடிக்கல. ஆனா புது புது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. எனக்கு அது எதுவுமே பிடிக்கல, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்துலயே ஈஸி பை இருந்துச்சா, சரி அங்க போய் தேடினப்போ இது கிடைச்சிச்சு. இந்த ரேட்டுக்கு இது எனக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. 399 தான். நம்ப முடியுதா? சூப்பரா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஷார்ட்ஸ்ல பார்க்காதவங்களுக்காக நான் இப்ப காட்டுறேன்.
ஒரு 4 ஷார்ட் குர்தா. திஸ் ஒன் நான் உங்களுக்கு வீடியோஸ் வேற ஏதாச்சும் வேணா இங்க அட்டாச் பண்றேன், என்னால ஃபுல்லா காமிக்க முடியல. இது ஒரு லெமன் எல்லோ டாப். அந்த லெமன் எல்லோ டாப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தப்போலாம் என்னால இது வாங்க முடியல. சரி இப்போ வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா நான் இப்போ எனக்கு நடந்த ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, நான் ஆர்டர் போட்டது எல்லாமே எக்ஸஸ் சைஸ். ஆனா எனக்கு வந்தது எல்லாமே சைஸ் எஸ். அதனால எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணி இங்க பாருங்க, ஆல்டர் பண்ணது தெரியல, ஆல்டர் பண்ணி தான் போடுறேன். இது ரொம்ப லோ நெக்கா வேற இருக்கு, அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனா டாப் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இது நான் வந்து ஹால் வீடியோல காமிக்காத ஒரு டாப். இது வந்து ஆக்சுவலா நான் நீக்கு கொஞ்சம் மேல இருந்துச்சு இந்த டாப் நான் பார்க்கும்போது. ஆனா எனக்கு வரும்போது நார்மல் குர்த்தா இருக்கும்ல, அந்த அந்த சைஸ் தான் வந்துட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாக் கலர் ஷார்ட் குர்த்தா. செமையா இருக்குல்ல. இதுவும் நல்லா இருக்கு டாப். ஆனா இது வந்து அவங்க ஸ்டிச் பண்ணது சரியில்லை, ஒரு சைடா இருக்கு டாப். எப்படி ஒரு மாதிரி ஃபுல்லா லெஃப்ட் சைடா இருக்கு டாப், ஸ்டிச்சிங் சரியில்லை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் மரூன் கலர் டாப். திஸ் செம்ம ஃபேவரட் ஆயிடுச்சு எனக்கு. போட்டுக்கவும் செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃபுல் ஹேண்ட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது ஃபேவரட். இது வந்து லாஸ்ட் மந்த் வாங்கினது. லாஸ்ட் மந்த் வந்து கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு புக் ஃபேர் போட்டிருந்தாங்க. வந்து நாங்க 3 பேர் வாங்கினோம் புக்ஸ். 11 புக்ஸ் வந்து எல்லாத்தையும் சேர்த்தியே எனக்கு வந்து 1300 சம்திங் தான் வந்துச்சு. நான் வந்து இந்த 3 புக்ஸ் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு வாங்கணும்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி டபுள் சைடா இருக்கு. ஒரு சைடு வந்து பெட் ஸ்டோரிஸ், இன்னொரு சைடு வந்து ஹார்ட் வார்மிங் ஸ்டோரிஸ். நெக்ஸ்ட் வந்து பிளட் ஆஃப் ஈவில்ஸ்னு ஒரு புக்கு. அதுக்கப்புறம் இது வந்து லவ் அண்ட் வார் இன் பாஸ்னியா. இது நான் வந்து ஒண்ணு பார்க்காம வாங்கிட்டேன். இங்க பாருங்களேன், பாருங்க இங்க கிழிஞ்சிருக்கு, தெரியுதா? மைக் நடுவுலயே ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் வேஸ்டா போச்சு, என்னென்ன பேசினேன்னு எனக்கே தெரியல. இந்த புக்கை பத்தி பேசிட்டு இருந்தேன் கடைசியா. ஐ மீன் ஃபுல் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன், பார்த்தா வாய்ஸ் இல்லை, மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3 புக்கும் யாராச்சும் படிச்சிருந்தீங்கன்னா இதுல எந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்றேன், ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனாலதான். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இந்த புக் இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. சேம் ஆஸ் எவர் மார்கன் அவங்களோடது, த சைக்காலஜி ஆஃப் மணி புக் இருக்குல்ல, அவங்களோடது. ஸோ இதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் எனக்கு புக் மார்க் என்னவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இஸ்கானோட கார்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க மைக் இதுவும் ஒரு ஃப்ரெண்ட் தான் கிஃப்ட் பண்ணாங்க, நன்றி. நெக்ஸ்ட் மினிசோ. என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளவு பெரிய மினிசோ ஃபேன்னு. மினிசோல இருந்து ஒரு சாஃப்ட் டாய். ஆக்சுவலி லாஸ்ட் பர்த்டேக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வேற குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பென்குயின் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வேற பென்குயின், இது வந்து மினிசோ பென்குயின். 2 என்னோட ஃபேவரட். நெக்ஸ்ட் ஆக்சுவலா அவங்க 3 பேருக்கும் என்னால 3 தெரியுதா, உங்க 3 பேருக்கும் என்னால நன்றி சொல்ல முடியல. இந்த வீடியோ மூலமா நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஷிஃப்ட் பண்ண போறேன். ஏன் ஷிஃப்ட் பண்ண போறேன், எதுக்காக ஷிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்றதுலாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். அதுக்கப்புறம் வேற அதை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான், பாய்.